திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 2025 19ஆம் தேதி இரவு 9:44 சனி பகவான் சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திர நாட்களில் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகி வருகிறார். ராகுவோட சேரப்போகிறார். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். ஒரு சிலருக்கு திருக்கணிதம் நல்லா பேசுது, ஒரு சிலருக்கு வாக்கியம் அருமையாக பேசுது. இது திருக்கணித முறைப்படி மாறக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி. இப்போ சனி பகவான் 6 ராசியை பிடிக்கிறார். எந்தெந்த 6 ராசியை பிடிக்கிறாருன்னு பாருங்க. மேஷம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம், மீனத்தை பிடிக்கிறார். விடக்கூடிய ராசிகள் ரிஷபம், மிதுனம், கடகம், துலாம், விருச்சகம், மகரம். இந்த 6 ராசியை விடுவிக்க போகிறார். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். இந்த 6 ராசிக்காரர்களுக்கு மட்டும் பொருந்தாது. உங்க ஜாதகத்துல ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய 6 கட்டங்கள்ல எந்த கிரகம் இருக்குதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இந்த பிறவியில உங்களுக்கு என்ன கொடுக்க வந்திருக்கிறதோ, என்ன கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இந்த பிறவியில இருக்கோ, அது எல்லாமே சனி பகவானுக்குள்ள லாக் ஆக போகிறார். அப்போ ஒரு கல் இருக்குன்னா அந்த கல்லை உளியை வச்சு உடைச்சு அதற்கப்புறம் தான் சிலையாக்கி நம்ம வழிபடுறோம். அதே போலதான் இந்த 6 ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை, அந்த அழுக்கை சனி பகவான் வெளியேற்றி நமக்கு நல்லது கொடுக்க போறார். சனி பகவான் கெடுத்து கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற உண்மை உண்டு. கெடுத்துதான் மறுபடி கொடுப்பார். எல்லாத்தையுமே நல்லது கெட்டது எல்லாமே அந்த மாதிரி தான் கொண்டு போவார். அப்ப அவர் கொடுக்கக்கூடியது நம்மளுடைய வாழ்க்கையில நிரந்தரமாக இருக்கும். சொத்துக்களாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும், உயிர் உள்ளது உயிரற்றது எதை கொடுத்தாலும் கெடுத்து கொடுப்பார். அது நிரந்தரமாக இருக்கும். சனி கொடுக்க யார் தடுப்பார்? அதே போல சனி கெடுக்க யார் கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த வசனம் கண்டிப்பாக பொருந்தும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்ன பண்ண போறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். அந்த கட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்களையே நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்தை வச்சு அனலைஸ் பண்ணும் பொழுது தெளிவாக புரியும். அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. மேஷ ராசிக்குண்டான சனி பயிற்சி. சனி பகவான் 12ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அங்க ராகு இருக்கு. பொதுவா சனி பகவான் 10 மற்றும் 11ஆம் அதிபதி, தொழில் மற்றும் லாபத்தை கொடுக்கக்கூடியவர். விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ தொழில், லாபம் இதெல்லாமே விரயத்தில் போகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார். கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. 30 வயதுக்குள்ள இருந்தால் அது முதல் சுற்றுன்னு சொல்லுவோம். இந்த முதல் சுற்றாக இருக்கக்கூடியவர்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. பெரிய அளவுக்கு தொழில வேற ஒரு பிரான்ச் பண்றோம், அதற்கு அடுத்த கட்டத்துக்கு போறோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சுக்கோங்க. அதுதான் உண்மையானது. பெருசா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருந்தா, ஏன்னா அங்க ராகுங்கிற கிரகமும் இருக்கு. அப்படியே இந்த சனி ராகு சேர்க்கைங்கிறது அப்படியே நம்ம வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய கிரகம். அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு முதல்ல சனி பகவானுடைய தன்மை. அடுத்தது பாருங்க, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு, அதாவது ராசியிலிருந்து 12ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது வெளியூர் பயணம், வெளிநாடு பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா, கொஞ்சம் மருத்துவ செலவுகள், கணவன் மனைவிகளை கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், அதே போல ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள், நோய் நொடிகள் இதெல்லாமே கண்டிப்பாக வரும். நீங்க செல்லக்கூடிய மருத்துவர் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செல்லுங்க. ஏன்னா அதுவும் கூட உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் நீங்க யோசிச்சுக்கோங்க. இப்போ இந்த 6 ராசி கட்டம் ஸ்டார் போட்டிருக்கோம் இல்லைங்களா? இந்த 6 ராசி கட்டங்கள்ல எந்தெந்த கிரகம் இருந்தால் உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மேஷ ராசிக்கு பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த 6 ராசி கட்டத்துக்குள்ள இருக்கிறார். அப்படின்னா உங்க மனம் தெளிவில்லாமல் இருக்கும். ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெயர், புகழ், மதிப்பு கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நிம்மதியான தூக்கம் கிடையாது. அதே போல ஆசனவாய், இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள், அடிவயிற்று பகுதிகள், இதில் எல்லாமே நோய் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள், தேவையில்லாத பிரச்சனைகளும் ஏற்படுத்தி கொடுப்பார். திடீர் பண விரயம், ஏன்னா அவர் 8ஆம் அதிபதி வேற உங்களுக்கு செவ்வாய். அப்போ திடீர் பண நஷ்டத்தையும் திடீர் பண வரவையும் இரண்டையுமே கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அடுத்தது இந்த 6 ராசி கட்டத்துல சுக்கிரன் இருக்காரான்னு பாருங்க. இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதி. இந்த 2 அப்படின்னா குடும்பம், வாக்கு, உங்களுடைய செயல் இதெல்லாமே சொல்றது. 7 அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய மனைவி, உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய
கணவர், உங்களுடைய நண்பர்களை சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய 2வது குழந்தையை சொல்லக்கூடியதும் இந்த 7ஆம் இடம் தான். அப்போ இந்த 6 ராசி கட்டத்துக்குள்ள, அதாவது ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய 6 ராசி கட்டத்துக்குள்ள உங்களுக்கு சுக்கிரன் இருந்தாலும் குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகள், தேவையில்லாம ஏதாவது வாக்குவாதங்கள் பண்ணி குடும்பம் பிரிவினைக்கு உண்டான ஒரு அமைப்பு, திருமணம் வரன் எதிர்பார்த்தபடி நடக்காம இருக்கிறது, பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பார்ட்னருக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு எகெயின்ஸ்டா திரும்பி உங்களுக்கு பின்னாடி முதுகுல குத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், இதெல்லாமே கொடுத்துருவார். அடுத்தது பாருங்க, பேச்சால பல பிரச்சனைகளை சந்திப்பீங்க. பணத்தை கொடுத்துறாதீங்க, கொடுத்துட்டீங்க திரும்பி வாங்கறதுக்குண்டான சூழ்நிலைகள் கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மேஷராசி அன்பர்களே. அடுத்தது பாருங்க, 3 மற்றும் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான். இந்த புதன் பாருங்க இந்த 6 ராசி கட்டத்துல இருந்தால் கண்டிப்பாக கடன் வாங்க வைப்பார். இதுல மாற்றமே கிடையாது. கடன் வாங்கி உங்களை அது 4ஆம் அதிபதி தொடர்பு வர்றதுனால கடன் வாங்கி வீடு கட்டலாம், கடன் வாங்கி வண்டி வாங்கலாம், இது எல்லாத்தையுமே கடன்ல தான் கொண்டு போவார். அப்ப அதை வாங்கி கட்ட முடியாத ஒரு அவமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களுக்குள்ள இருக்கார், உங்களுக்கு லாக் பண்ணியிருக்காரு அந்த இடத்த. அப்போ இதெல்லாமே என்ன செய்வாருன்னா, சரி ஏதாவது ஒரு அந்த சூழ்நிலையை இவரே தான் ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து அதில் ஒரு அவமானத்தையும் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக கொடுப்பார். முயற்சிகள் கொஞ்சம் தடைபடும், கடினமான எஃபர்ட் போட்டு தான் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதே போல 3ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா, இந்த புதன் இந்த 6 ராசி கடத்தில் ஒன்றா கண்டிப்பாக உங்க கூட பிறந்தவங்க நம்பாதீங்க, ஏதாவது ஒரு வழியில நிச்சயமாக உங்களுக்கு தொல்லைகளாக இருக்கும், ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார்கள். அதனால உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்களையும் நம்பக்கூடாது, உங்க கூட பிறந்தவர்களையும் நம்பக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சந்திரன் அப்போ 4ஆம் அதிபதி சந்திரன் அவர் உங்களுக்கு உள்ளேயே இருக்கும் பொழுது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாகிருங்க அப்படிங்கிறத முதலே சொல்லிட்டேன். சரியான சூரியன் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருந்தால் கண்டிப்பாக சூரியனுக்கு சனி நேர் பகை கிரகம். அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அப்பாவினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு 5ஆம் இடங்கிறது குழந்தைகள்னு சொல்றோம். அப்ப குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுக்கு உண்டான தேவைகள், இதெல்லாமே பார்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகள். அதுல ஏதாவது ஒரு மந்தத்தனம் குழந்தைகளுடைய படிப்புலையோ குழந்தைகளுக்கு அடுத்து செய்ய வேண்டிய ஒரு விஷயத்துல மந்தத்தனம் ஏற்படுறதோ இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும். குடும்ப ஒற்றுமையில கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கும். அடுத்தது குலதெய்வம்னு சொல்றோம் 5ஆம் இடத்தை. அப்ப குலதெய்வத்தினுடைய ஆசைகள் கொஞ்சம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அல்லது குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலைகளும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து பாருங்க, இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6ஆம் அதிபதினு சொல்றோம் இல்லைங்களா, அது இந்த ராசி கட்டத்துல இருந்தாலும் என்ன பண்ணுவாருன்னா, 6ஆம் இடம் போட்டி தேர்வு சொல்றோம். அப்ப புதன் இந்த 6 ராசி கட்டத்துல சிக்கிருச்சுன்னா கண்டிப்பாக போட்டி தேர்வு எழுது ஃபெயிலியர் கொடுக்கும். நிறைய அனுபவத்தை கொடுத்து மறுபடியும் எப்படி எழுதலாம்னு சொல்ல வச்சிருவார். ஆனா இருந்தாலும் அதில் ஒரு மனவேதனையும் ஒரு மன கஷ்டங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த 6 ராசி கட்டத்தில் இருந்தால் நிச்சயமாக தந்தை சார்ந்த பூர்வீக சொத்துக்கள், பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய ஊர் அல்லது அந்த பூர்வீக சொத்து பாக பிரிவினைகள் இதுல எல்லாமே பிரச்சனைகளை கொடுப்பார். அதுல ஒரு தீர்வும் கொடுப்பார். அப்போ பிரச்சனைகள் வந்தால் ஒரு தீர்வு. அப்ப ஏதாவது உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப தீர்வுக்கு உண்டான வழிகளை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. இருப்பினும் தந்தையினுடைய ஆயுள், தந்தையினுடைய ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள், வேலை சார்ந்தது, அதே போல படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு எல்லாமே தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அங்க 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நிறைய ஏமாற்றத்தையும் கொடுப்பார். அதனால ஒருத்தர்கிட்ட நீங்க பணம் கொடுக்குறீங்க, வெளிநாடு போறதுக்கு வெளியூர் போறதுக்கு யாரையா ஒருத்தரை நம்புறீங்கன்னா உங்க தசாபுத்தி பார்த்துக்கோங்க. அந்த ஆள் நல்ல ஆளா கெட்ட ஆளான்ட்டு ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு மறுபடியும் பண்ணுங்க. அதற்கப்புறம் நீங்க பணத்தை கொடுக்குற மாதிரி இருந்தாலோ அதனுடைய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்தால் யோசிச்சுட்டு முடிவெடுங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை. அடுத்தது முதலே சொல்லியிருக்கேன், சனி பகவான் 10 மற்றும் 11ஆம் அதிபதியா இருக்கிறதால தொழில புதுசா தொடங்காதீங்க, விரயத்துல கொண்டு போய் விட்டுரும். தீராத நிறைவேறாத ஆசைகள் அப்படிங்கிறது 11ஆம் இடம் தான். அப்ப அந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது ராகுவோட ஜாயிண்ட் ஆகும் பொழுது நிறைய ஆசைகள் கொடுக்கும். அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பெருசா காட்டி ஒண்ணுமே இல்லாம பண்ணிடும்ல. அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ராகு இங்கிருந்து இங்க வர வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க. அப்பெல்லாமே ஆசைகளை காட்டி தூண்டி உங்களை மோசம் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ மேஷராசிக்காரர்கள் சனி பகவானுடைய பிரிவு இருக்கிறதால முதல் சுற்று கவனமாகிடுங்க.
இரண்டாவது சுற்று நல்ல அனுபவங்களை கொடுக்கும். அதே போல பணவரவு, தொழில் வளர்ச்சி கொடுக்கும். மூன்றாவது சுற்றாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பார். மருத்துவ செலவுகள் நிறைய உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த 6 ராசி கட்டத்தை விடுவிக்க அந்த ஸ்டார் இல்லாத ராசி கட்டங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுல எல்லாமே இந்த கிரகங்கள், நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் இருந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு குறைவதற்குண்டான அல்லது இல்லாம இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்க தசாபுத்தி ஒருக்க செக் பண்ணிக்கோங்க. ராகு திசை, சனி திசை, செவ்வாய் திசை, சூரிய திசை, சந்திர திசை, இது போல சனி பகவானுக்கு பகையாக இருக்கக்கூடிய திசைகள் வரும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்து மேஷராசிக்காரர்கள் செயல்படுத்திக்கோங்க. அடுத்தது உளவியல் ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மேஷராசி சனி பயிற்சி கொஞ்சம் அனுபவங்களையும் கொஞ்சம் கெட்ட பெயர்களையும் கொஞ்சம் அவமானங்களையும் கொடுத்து மேலே கொண்டு வருவார் அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது பாருங்க, விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல உங்களுக்கு உணவு சார்ந்த அல்லது சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே பார்த்துட்டீங்கன்னா இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவும், கடின உழைப்பை போட்டால் உழைப்புக்குண்டான பாதி ஊதியத்தை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸ்போர்ட்ஸில் விளையாடக்கூடியவர்கள் சனி ராகு சேர்க்கையாக இருக்கிறதுனால மேக்சிமம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. ஏன்னா சனி ராகு எலும்பு முறியறதுன்னு சொல்லுவோம், எலும்பு கட்டு போடுறதுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டுறாதீங்க அப்படிங்கிறது உண்மை. அடுத்து அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மேஷ ராசி நபர்களுக்கு மக்கள் கூட்டம் கூடினாலும் மக்கள் கூட்டம் கூடாவிட்டாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கெட்ட பெயர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் தொடர்புகளை கொடுக்கும் பொழுது மக்கள் கூட்டத்தை கூட்டுவார். ஆனா இருந்தாலும் உங்களுடைய பேச்சுக்கு, உங்களுடைய செயலுக்கு, உங்களுடைய திறமைக்கு உண்டான வாய்ப்புகளை கொஞ்சம் குறைச்சுதான் கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. அடுத்தது பாருங்க, விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக கொஞ்சம் சனி ராகு சேர்ந்து இருக்கிறதுனால பூச்சிக்கொல்லி சம்பந்தப்பட்டது, விஷ வாயுகள் சம்பந்தப்பட்டது, விளைச்சல் போட்டால் விளைச்சல் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்க தசாபுத்தி ஒருக்க செக் பண்ணிட்டு விளைச்சல் போடலாமா, என்ன மாதிரி விளைச்சல் போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்க அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரை கூட நீங்க கன்சல்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த காலகட்டங்கள் போட்டால் நமக்கு நல்லா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ராகு இங்கிருந்து கீழே வந்ததுக்கு அப்புறம் உங்க ராசியை பார்ப்பார், அதற்கப்புறம் போடுறது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பயிற்சி சனி பகவான் கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்க செயல்படுத்திக்கோங்க. சனி பயிற்சி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிழி சரணம்.